நம்ம மெல்டிங் பாயிண்ட் இருக்காருல்ல, அவரு என்ன சொல்றாரு, முதுகுல குத்திட்டாங்களாம் காங்கிரஸ். மெல்டிங் பாயிண்ட்னா உங்களுக்கு புரியாது. சரவணன் ஒருத்தர் இருப்பாரு திமுகல. அவர் வந்து ஸ்போக்ஸ் பர்சன். அது நீங்க அவரை ரொம்ப இது போய் சர்ச் பண்ணா யூடியூப்ல போயிட்டு சரவணன் என்டிடிவி ஏதோ ஒரு சேனல்ல போய் பேசுறாரு. ஆமா போட்டீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவரு தான் நம்ம சரவணன் திமுகவுடைய. ஆமா அவர் வந்து என்ன சொல்றா, முதுகுல குத்திட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து. திமுக முதுகுல குத்தல, தமிழ்நாட்டு மக்கள் முதுகுல குத்திட்டாங்க. ஆமா குத்திட்டாங்க. இப்ப என்ன தாவேக்கா வேணான்னு தானே நான் திமுகக்கு ஓட்டு போட்டிருக்கேன், காங்கிரஸுக்கு எல்லாம் ஓட்டு போட்டேன். நீங்க திருப்பி தாவேக்காக்கு போனீங்கன்னா என்ன அர்த்தம்? ஏன் ஒட்டுமொத்த காங்கிரஸுமே தாவேக்காக்கு தான் ஓட்டு போட்டிருக்கு. அப்புறம் என்ன காங்கிரஸ் ஸ்பெஷலா வந்து ஓட்டு போடுறாங்க? ஓட்டு போட்டாங்க, ஜெயிச்சாங்க, முடிஞ்சு போச்சு. இந்த கதையெல்லாம் பேசக்கூடாது. அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம். ஏன் அவங்களால நீங்க ஒரு 69 ஜெயிச்சிருக்கீங்கல்ல, அப்ப நீங்க உங்களை என்ன பண்ணலாம்? உங்களால அவங்க 5 ஜெயிச்சாங்க நீங்க சொல்றீங்க. அப்ப அவங்களுடைய ஓட்டு உங்களுக்கு வந்திருக்கும்ல. நீங்க இந்த இடத்துல காங்கிரஸோட ஒரு 10,000 ஓட்டு இருக்கும்ல, அதெல்லாம் வேணா கம்மி பண்ணிடுங்களேன். காங்கிரஸ் ஓட்டு யாரெல்லாம் ஓட்டு போட்டீங்கன்னு வந்து லைன்ல நின்னு சொல்லுங்க. அந்த ஓட்டுல எங்களுக்கு வேணாம்னு சொல்லி மைனஸ் பண்ணிக்கீங்க. அப்ப ஈஸியா டிவி ஆட்சியை வச்சுட்டு போயிடும்ல. ஏற்கனவே 500 ஓட்டு 1000 ஓட்டுல இல்ல 10,000னா ஒரு 15 தொகுதி போயிடும். அதுதான் சொல்றேன். அதுதான் அப்படிலாம் பேச முடியாது. அவங்க ஒரு தனி கட்சி, நீங்க ஒரு தனி கட்சி. உங்களுக்கு ஏற்கனவே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சரியா தான் இல்ல. ஏதோ வண்டி ஓடிட்டு இருந்துச்சு, ஏதோ இழுத்து பிடிச்சி பெருசுங்கெல்லாம் சேர்ந்து பீடி தாத்தா எல்லாம் சேர்ந்து வந்து கையை பிடிச்சி கூட்டு போனாங்க. கபிலன் அப்புறம் அப்பவும் கபிலனுக்கு பிடிக்கல. ஆனா இப்ப கபிலன் வந்து ரெடி ஆயிட்டான், மறுபடியும் ஃபார்முக்கு வந்துட்டான்றதுனால ஸ்பேரிங் தான், வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு போட்டு பாத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. இப்போ அதனால இந்த 5 அங்க போறதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ராகுல் காந்திக்கு தெரியறதுக்கு முன்னாடி டிவி கேக்கு தெரிஞ்சிருச்சு, மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த 5 அங்க போயிடுண்டா அப்படின்னு. சோ 5 அந்த முடிஞ்சிருச்சு. மீதி இருக்கிற 6 இப்ப ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல திமுக அழுது புலம்புறதுல ஒண்ணும் கிடையாது. ஒன்னும் அதுல லாஜிக்கே கிடையாது.